ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடந்த 5 மாதத்துல சில காரியங்கள், சில நன்மைகள், நாம் எதிர்பார்த்து கொண்ட காரியங்கள்ல ஒரு முடிவுகள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை இன்னும் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்குமானால் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எப்பவுமே நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு காரியம் நடக்கலையே. நான் கேட்பேன், சில டைம் நடக்குது, சில டைம் நடக்கல. வசனம் அழகா சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவர் நம்ம மேல பிரிய வைக்கிறாரு. எனக்கு அது நடக்கல, இது நடக்கலன்னு சொல்லி கவலைப்படுறத விட நம்ம ஒண்ணு பண்ணிடலாம், ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, God will reply you. இரண்டாவதாக God will redeem you. மூன்றாவதாக God will make rejoice. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.